ஹாய் கைஸ், நான் உங்கள் பிரதீபா. எல்லாருக்கும் சுதந்திர தினத்துக்கு பின்னாடி என்னென்ன நடந்துச்சுன்னு தெரியும். ஆனால் ரீபப்ளிக் டேக்கு பின்னாடி என்னென்ன இருக்குன்னு தெரியுமாங்க? நம்ம சட்டத்தை நம்மளே எழுதணும்னு நவம்பர் 26 ஒரு அசெம்பிளி போடுறாங்க. அதை தான் இத்தனை நாள் வரைக்கும் கான்ஸ்டியூஷன் டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோங்க. டாக்டர் அம்பேத்கரோட சேர்த்து மொத்தம் 299 பேருங்க. அதில் 9 பேர் பெண்கள். எல்லாரும் சேர்ந்து நமக்கான சட்டங்களை உருவாக்கி ஜனவரி 26, 1950 வெளியிடுறாங்க. அதுதான் நம்ம அஃபிஷியலி ரீபப்ளிக் டேன்னு செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த பிரிஹம்பலை கூட 26 நவம்பர் தாங்க வெளியிட்டாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய பேர் நம்மளுக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. நம்ம முன்னோர்கள்லாம் ரத்தத்தை சிந்தி பல ஞானிகள்லாம் நாலேஜ் கொடுத்து உருவாக்குன மண்ணுங்க இந்த மண்ணு. இந்த மண்ணில் 5 அறிவு இருக்கிற இந்த பெண் குயின் கூட அதோட வாழ்க்கையை செதுக்க ஓடுதுங்க. நம்ம ஏன் ஓடக்கூடாது? அவங்க எல்லாரும் நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம இந்த நாட்டுக்கு என்ன கொடுக்குறோன்றது தான் கேள்வி. இவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்ச ரீபப்ளிக் டே. உங்களுக்கு என்னென்ன தெரியும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி ரீபப்ளிக் டே.